ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் புத்தகங்களோட ரிவ்யூஸை பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற புத்தகத்தோட ரிவ்யூ இதுனா ஆவிகள் உலகின் விதிகள். அதாவது நம்ம உயிரோடு இருக்கிற வரல பூமியில் இருப்போம்னு தெரியும், ஆனால் இறந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே போவோம்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் ஆவிகள் உலகம். அந்த உலகத்தோட விதிகளை பற்றி சொல்ல போகிறது தான் இந்த புத்தகம். இதை எழுதினவங்க பார்த்தீங்க அப்படின்னா கோட்சே பாவநகரி அப்படிங்கிறவங்க தான். வாங்க அதுக்குள்ள என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த புத்தகத்தோட ஆசிரியரான கோட்சேத்துக்கு மொத்தம் 2 மகன்கள். ஒருத்தர் ரத்து, இன்னொருத்தர் ரிஷ்பி. இவங்க இருவரும் கார் விபத்துல இறந்து போயிடுறாங்க. தன்னோட மகன்கள் இறந்ததை கண்டு ரொம்ப மன உடைஞ்சு போயிடுறாங்க தன்னோட தாய். மனமுடைஞ்சு தன்னோட தாயோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிற 2 மகன்களும் ஆவிகளுடன் தொடர்பு கொண்டு பேசும் ஒரு நபர் மூலியமா தன்னோட தாய்க்கு அனுப்பப்பட்ட செய்திகள் தான் புத்தக வடிவில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியில பல மதங்கள், பல மத நூல்கள் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் முழுவதும் உண்மை இல்லை அப்படிங்கிறத இங்க குறிப்பிடுறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா சில ஆன்மீகவாதிகளுக்கு கடவுள் என்ன நினைக்கிறாங்கிறது தெரியாது அப்படிங்கிறத இங்க குறிப்பிடுறாங்க. இது எல்லாமே ஆத்ம உலகத்துக்கு நம்ம செல்றப்ப நம்மளுக்கு புரிய வரும் அப்படிங்கிறது இங்க குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம உலகில் நல்ல ஆன்மாக்கள், கெட்ட ஆன்மாக்கள்னு 2 ஆன்மாக்கள் இருக்கு. நல்ல ஆன்மாக்களுக்கு எப்போதும் கடவுள் உதவுவார், கெட்ட ஆன்மாக்களுக்கும் கடவுள் உதவுவாருங்கிறத குறிப்பிடுறாங்க. ஆனா அது எப்பொழுது அப்படின்னா உண்மையாலுமே தான் செய்த தவறுகளுக்கு முழுமையா வருந்தி தன்னிடமே மன்னிப்பு கேட்கிறப்ப கடவுள் அந்த கெட்ட ஆன்மாக்களுக்கு உதவ முன் வருவாருங்கிறத குறிப்பிடுறாங்க. இந்த கெட்ட ஆன்மாக்கள் தன்னோட தவறுகளுக்கு வருந்தி மற்றவர்களிடமோ அல்லது சாமியார்களிடமோ மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையில்லை. தன்னிடமே மன்னிப்பு கேட்கறதா மிக அவசியமானதுன்னு நீங்க குறிப்பிடுறாங்க. உண்மையாலுமே ஒரு தான தர்மம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க உரையை இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய உள்நோக்கம் மற்றவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நல்நோக்கத்தோட செய்யப்படும் உதவிகள் மட்டுமே தான தர்ம கணக்கில் சேர்க்கப்படுறதா சொல்றாங்க. அதற்கான பிரதிபலன் மட்டுமே நமக்கு கிடைக்கும். அதற்கு பதிலாக நம்மளோட உள்நோக்கம் ரொம்ப சுயநலமானதாகவும் பகட்டுக்காகவும் அல்லது மற்றவர்கள் நம்ம நல்லவரை நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது போன்ற சுயநல நோக்கத்துக்காக செய்யப்படும் தான தர்மமானது தான தர்ம கணக்கிலேயே சேர்க்கப்படாது அப்படிங்கிறதாங்க. இதற்கான பிரதிபலன் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க இவங்க. கடவுளானவர் நம்மளை உள்ளும் புறமும் அறிந்தவர். எனவே நம்ம மற்றவர்களை ஏமாற்ற முடியும், ஆனா கடவுளை நம்மளால ஏமாற்ற முடியாது. இதனால நம்ம எப்பொழுதும் ஒரு மனிதாபிமானம் உடைய, உண்மையான, ஒழுக்கம் நிறைந்த மற்றும் அனைவர்களிடமும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனிதரா வாழ வேணும் அப்படிங்கிறத இவங்க குறிப்பிடுறாங்க. நம்மள பல பேருக்கு இந்த ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அதாவது என்னன்னா, நம்ம எதுக்கு இந்த பூமியில பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது தான். அதுக்கான பதிலாக இவங்க குறிப்பிடுறது என்னன்னா, தனி மனிதனோட தன்மை மட்டும். இதை பரிமாண வளர்ச்சி அல்லது ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னு குறிப்பிடலாம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஆன்மாக்கள் பூமியில பிறப்பெடுக்கிறதா இவங்க குறிப்பிடுறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஆவிகள் உலகில் ஆன்மீக வளர்ச்சிங்கிறது பூமியை காட்டிலும் மிக மெதுவாக இருக்கும். அதன் காரணமாக தான் ஆன்மாக்கள் இந்த பூமிக்கு வர்றாங்க. நம்மள யாருமே கச்சிதமானவர்கள் கிடையாது. அதாவது ஆவிகள் உலகில் கூட கச்சிதமான ஆன்மாக்கள்னு யாருமே கிடையாது. எனவே மற்றவர்களை குறை கூறதை விட்டுட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஆன்மீகத்தில் முன்னேற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முன்னேற்றம் அடையிறதுல வேலையை பார்க்கறது எல்லோருக்கும் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுறாங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரிதும் உதவக்கூடிய ஒரு விஷயம் அப்படி எதுனா தியானம் தான். இவங்க இந்த புத்தகத்திலையும் பின்னாடி அதை தான் இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதுலேயும் ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் பிரத்யேகமாக ஆன்மீக வளர்ச்சிக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது முற்றிலும் இலவசமான ஒன்று தான். முடிஞ்சவங்க ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தில் கலந்துக்கிட்டு தன்னோட ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. மேலுலகத்தில் இருக்க ஆன்மாக்களால பூமியில் உள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அல்லது அவங்க எப்படிப்பட்ட ஆன்மாக்கள் அப்படிங்கிறத அவங்களால ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம பூமி எவ்வளவு நம்ம தன்மை மாற்றம் அடைகிறோமோ அந்த அளவுக்கு ஆவியில் உலகத்துல நம்மளோட ஆன்மா மிக இளமையா இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஆவி உலகத்துல மொத்தம் 7 தலங்கள் இருக்கு. இதுல முதல் 3 தலங்கள்ல கெட்ட ஆன்மாக்கள்
போடப்படுவாங்க. அதாவது அவங்க எந்த அளவுக்கு கெட்ட விஷயங்கள் இந்த பூமியில செஞ்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த முதல் 3 தலங்கள்ல அவங்க பிரித்து வைக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது பாதி நல்ல ஆன்மாகவும் பாதி கெட்ட ஆன்மாவும் இருக்கிற ஆன்மாக்கள் எல்லாமே 4வது தளத்துல போடப்படுவாங்க. அடுத்ததான் 5ல இருந்து 7 வந்து சொர்க்கத்துக்கு சொர்க்கமா குறிப்பிடப்படுது. அதாவது நல்ல ஆன்மாக்கள் எந்த அளவுக்கு தன்மை மாற்றம் அடைத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு தளங்கள்ல அவங்க போடப்படுவாங்களாம். இதுல அதிகமா 6-7 தளங்கள்ல இருக்கிறவங்க பூமியில பெரும்பாலும் மறுபிறப்பு எடுக்க மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க அழகு இந்த பூமியில இருக்க மனிதர்களால கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகு நிறைந்ததான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த 7 தளங்களை தாண்டியும் தளங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனா இந்த விசுகி மற்றும் ரத்து அப்படிங்கிறவங்க அதுக்கு மேல அவங்களால அந்த தளங்களுக்கு மேல போக முடியாது அப்படிங்கிறனால அவங்க இந்த 7 தளங்களை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒவ்வொரு தளங்கள்லையும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு பேரான்மா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த ஏதாவது இப்ப 6வது தளத்துல இருக்க ஒரு ஆன்மா அதுக்கு மேல் தளத்துக்கோ அல்லது அதை விட கீழ் தளத்துக்கோ போகணும் அப்படின்னா அந்த தளத்தோட பேரான்மா கிட்ட என்னன்னா ஒத்துழைப்பு வழங்கினா மட்டுமே அடுத்த தளத்துக்கு அவங்க போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அந்த தளத்துல இருந்து வேற ஒரு தளத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா பூமியில நல்ல மனிதர்கள் மேலும் மேலும் துன்பப்படுறதையும் கெட்ட மனிதர்கள் சந்தோஷமா இருக்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது சொல்றாங்க. அதாவது நல்ல மனிதர்கள் மேலும் ஆன்மீக வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு மென்மேலும் துன்பங்கள் கொடுக்கப்படுது. அப்படி அவங்க துன்பங்களை அனுபவிக்கிறப்ப அவங்க ஆன்மீக ரீதியா முன்னேற்றம் அடைகிறாங்க. அதே கெட்டவங்க ஆன்மீக ரீதியா முன்னேற்றம் அடைய மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப இப்ப இந்த பூமியில சந்தோஷமா இருந்தாலும் கண்டிப்பா மேலுலகத்துக்கு போறப்ப அவங்க நரகத்துல கஷ்டப்பட செய்வாங்க. அததான் இவங்க இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் கடவுள் யாருக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறது இவங்க குறிப்பிடுறாங்க. எந்த ஒரு மனுஷன் தனக்கு தானே உதவிக்கிறாரோ அந்த மனுஷனுக்கு தான் கடவுள் உதவி செய்யறதா இவங்க குறிப்பிடுறாங்க. அடுத்ததான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு கெட்ட மனுஷன் உடனடியா நல்ல மனிதரா மாறுறாங்க அப்படின்னா உடனடியே அவங்க சொர்க்கத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க என்னென்ன கெட்ட விஷயங்கள் செஞ்சாங்களோ அதற்கான கர்ம வினைகளை அனுபவிச்சு தீர்த்த பிறகு அவங்க ஆன்மீக ரீதியா மேலும் விரைவாக முன்னேறதுக்காக கடவுள் உதவுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் அவங்க மேலுலகத்துல சொர்க்கத்துக்கு போறதா சொல்லப்படுறாங்க. கடவுள் ரொம்ப அன்பானவரும் பரிவுள்ளம் கொண்டவராகவும் இருக்கிறதால கடவுள் யாரையும் தண்டிக்க விரும்புறதில்லை. அதுக்கு பதிலா நம்மளுக்கு ஆழ்மனம் அப்படிங்கிற ஒன்று கடவுள் கொடுத்திருக்காரு. அந்த ஆழ்மனம் தான் நம்மளை நம்ம செய்யற நல்ல விஷயங்கள் மற்றும் கெட்ட விஷயங்களுக்கான கர்ம வினைகளை அதற்குரிய காலம் வரப்ப நம்மளுக்கு தரதா அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த ஆழ்மனம் கடவுளோட விதிப்படி செயல்படுறதுனால மேல் மனத்தை நீங்க ஏமாத்தினாலும் ஆழ்மனதை நம்மளால ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறத இவங்க குறிப்பிடுறாங்க. நமக்கு கெட்டவர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒருபோதும் உதவி செய்யக்கூடாது. அவங்க கிட்ட இனிமையாகவும் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு பதிலாக யாருக்கு நம்ம உதவி செய்யணும்னா உண்மையாலுமே ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படிங்கிற நினைக்கிற ஆன்மாக்களுக்கு அதாவது மனிதர்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு மனிதர் ஆன்மீகத்துல உண்மையாலுமே முன்னேறணும்னு அவங்க மனதார நினைக்கலையோ அந்த ஆன்மாக்களுக்கு கடவுள் கூட உதவ மாட்டார் அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க. அதோட நம்ம எப்பொழுதும் தீமையை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க. அதுதான் கடவுளோட விதியும் கூட அப்படிங்கிறத இவங்க குறிப்பிடுறாங்க. அடுத்ததான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்க செய்த நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டுத்துக்கான கர்ம வினைகளை அனுபவித்தே தீரணும் அப்படிங்கிறதா. அதாவது தற்போது சூழ்நிலையில நான் ஒரு நல்லவனா இருக்கேன் அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி பல கெட்ட விஷயங்கள் செஞ்சிருந்தேன் அப்படின்னா அதுக்கான கர்ம வினைகளை அனுபவிச்சே தான் தீரணும். அதுக்கு பதிலாக நான் மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யறது மூலியமா என்னுடைய கெட்ட கர்ம வினைகள் தீர்க்கப்படும் அப்படின்னு நம்புறது அது ஒரு முட்டாள்தனம். அப்படி எப்போதும் நடக்காது. நீங்க என்ன விஷயங்கள் செஞ்சீங்களோ அதற்கான பிரதிபலனை அனுபவிச்சே தீரணும். அது நல்ல விஷயமாக இருந்தா நல்லது ஒரு பிரதிபலன் கிடைக்கும், கெட்ட விஷயமா இருந்தா அதற்கான கெட்ட ஒரு பிரதிபலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தான தர்மம் செய்யறதுனால நம்மளோட கெட்ட கர்மாக்கள் எப்போதும் நீங்காது அப்படிங்கிறது தான் இவங்க தெளிவாக குறிப்பிடுறாங்க. நம்ம சோல்மேட்டுங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். இந்த சோல்மேட்டுங்கிற துணை ஆன்மான்னு சொல்லப்படுறாங்க தமிழ்ல. இவங்க நம்ம நேசிக்கிறவங்க அல்லது நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்ட வாழ்க்கை துணை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கண்டிப்பா அது கிடையாது.
அதாவது இந்த பூமியில மனிதரா பிறந்த ஒவ்வொரு ஆன்மாக்கும் துணை ஆன்மாங்கிறது மேலுலகத்துல இருக்கும். சில நேரங்கள்ல அந்த ஆன்மா தன்னுடைய துணை ஆன்மாக்கு ஆன்மீகத்தை வேகமா முன்னேறணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கீழே இறங்கி தானும் ஒரு மனித பிறப்பு எடுத்து வருவாங்க. பெரும்பாலும் இந்த துணை ஆன்மாங்கிறதே மேலுலகத்துல தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் அல்லது நம்மளை நேசிக்கக்கூடிய ஆன்மாக்கள், அதாவது இறந்து போன நம்ம தாய், தந்தை, ஃப்ரெண்ட்ஸ், உடன் பிறந்தவங்க, இது மாதிரி யார் ஒருவர் நம்மளை நேசிக்கிறவங்க நம்ம மேலுலகத்துல இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா தொடர்பு கொள்ளுமா. அது எப்போ அப்படின்னா நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கப்ப. ஆழ்ந்த தூக்கத்துல நம்மளுக்கு கனவுகள் எதுவும் வராது. அந்த சமயத்துல வெள்ளிவடை அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த சோர்ஸ் மூலிமா நம்மளோட ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னா ஆவிகளோட உலகில் உள்ள நம்மளை நேசிக்கிற ஒரு ஆன்மாவோட தொடர்பு கொள்ளுமா. இது எப்போ டிஸ்கனெக்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் எப்போ விழிப்பு நிலைக்கு வரீங்களோ அப்போ அந்த வெள்ளிவடத்தில் இருக்க ஒரு காந்த விசையானது டக்குன்னு நம்மளோட ஆன்மாவை நம்ம உடம்புல சேர்த்துருமா. ஆவியல் உலகில் மொத்தம் 7 தளங்கள் இருக்கிறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 3 தளங்கள் நரகமாகவும், 4வது தளத்துல மாட்ரேட்டான ஆன்மாக்கள் இருக்கும். 5லேருந்து 7 தளங்கள்ல சொர்க்கம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சொர்க்கத்துல அதிக ஆன்மாக்களும் நரகத்துல குறைவான ஆன்மாக்கள் இருந்ததும் சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலையா அப்படியே தலைகளா இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆன்மாவும் பூமியில பிறப்பெடுக்கிறதே தன்னோட ஆன்மீக வளர்ச்சிக்காக தான். ஆனா இங்க வர ஆன்மாக்கள் பூமியில பிறப்பெடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற சூழ்நிலைகளால வழி தவறி போறதா இதுக்கு முக்கிய காரணமும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த பூமியில பிறப்பெடுத்ததுக்கு அப்புறம் பணம், பெயர், புகழ் இது மாதிரி பல ஆசைகள்னால டிஸ்ட்ராக்ட் ஆகி போறதா இவங்க சொல்றாங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆன்மாவும் ஆன்மீக வளர்ச்சிக்காக தான் எங்க பூமிக்கு வருது. அது நான் எந்த ஒரு தாய்க்கு மகனாக பிறந்தா அல்லது மகளாக பிறந்தா நான் ஆன்மீகத்துல முன்னேற முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு அந்த ஆன்மாதான் தன்னோட தாய்மார்களை தேர்ந்தெடுக்கிறதா இவங்க குறிப்பிடுறாங்க. சில மனிதர்கள் இளம் வயசுலயே இறந்து போறதை நம்ம பார்த்திருப்போம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இவங்க குறிப்பிடுறாங்க. அதாவது அந்த ஆன்மாக்கள் எல்லாமே ஆன்மீகத்துல ஓரளவுக்கு உயர்ந்த நல்ல ஆன்மாக்கள். அந்த ஆன்மாக்கள் மேலும் ஆன்மீகத்துல உயரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பூமியில மறுபிறப்பு எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து ஆன்மாக்கள் ஆன்மீகத்தில் உயர்வதற்கு பதிலா மேலும் ஆன்மீகத்துல கீழே சரிஞ்சிட்டு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆன்மாக்களுடைய ஆழ்மனமானது கடவுளுக்கு அறைகூவல் எடுக்குது. அதாவது இந்த தீமை நிறைந்த பூமியில இனியும் என்னால ஆன்மீக வளர்ச்சி அடைய முடியாது அப்படிங்கிறது தான் அந்த அறைகூவல். அப்படி கடவுளுக்கு அந்த ஆழ்மனமான அறைகூவல் விடுறப்ப அப்படிப்பட்ட நல்ல ஆன்மாக்கள் இளம் வயதிலேயே இறந்துறதா இவங்க குறிப்பிடுறாங்க. அதிக பிரார்த்தனை செய்வதாலேயோ பல கோயிலுக்கு செல்றதுனாலையோ அல்லது அதிகப்படியான தான தர்மம் செய்யறதுனாலயோ கடவுள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைய மாட்டார். அதற்கு பதிலாக எளிமையான, நேர்மையான, அன்பு நிறைந்த ஒரு தன்னலமற்ற வாழ்க்கையை நீங்க வாழ்றப்பதான் கடவுள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறத இவங்க குறிப்பிடுறாங்க. ஒருத்தரோடைய ஆழ்மனம் வேலை செய்யுதா இல்லையாங்கிறதை அவர்கள் செய்யும் செயலை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது 6-7 தளங்களில் உள்ள ஆன்மாக்களால ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு மேல தவறுகள் செய்யறதுக்கு அவங்களோட ஆழ்மனம் விடுறதில்லை. ஆனா அந்த 5 தளங்களுக்கு கீழே உள்ள ஆன்மாக்களால ஒரு வரம்புக்கு மேல தவறுகளை செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம பூமியில மனிதராக இருக்க நம்ம ஒரு தவறை செய்யறப்ப நம்மளுடைய ஆழ்மனம் நம்மளை எச்சரிக்கும். ஆனா அந்த எச்சரிக்கையை நம்ம செவி சாய்க்காம தொடர்ந்து மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்யறப்ப அந்த ஆழ்மனம் நம்மளுக்கு எச்சரிக்கிறதுக்கு பதிலாக ஆழ்ந்த உறக்க நிலைக்கு சென்றோம். இதன் மூலியமா ஒரு மனிதருடைய ஆழ்மனம் வேலை செய்யுதான் இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா நம்ம மிக வேகமா ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற கர்மாக்கள் அனைத்தையும் அனுபவத்தை தீர்க்கணும். அது நல்ல கர்மாவா இருக்கலாம், கெட்ட கர்மாவா இருக்கலாம், எதுவாக வேணா இருந்தாலும் அது மிக வேகமா அனுபவத்தை தீர்க்கிறது மூலியமா நம்ம ஆன்மீகத்துல மிக வேகமா முன்னேற முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தன்னுடைய ஆழ்மனதை, அதாவது உறங்கி கிடக்கிற ஆழ்மனதை திரும்பவும் உயிர் பெற செய்வது தியானத்தின் மூலியமா தான் முடியும் அப்படிங்கிறாங்க. நான் பரிந்துரைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தை பயிற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுடைய ஆழ்மனதோட தொடர்பு கொள்வதற்கு மிக ஏதுவான ஒரு வழியாக
அமைத்து கொடுக்கும். புதிதாக பூமியில் பிறப்பெடுத்த ஒரு குழந்தையால தன்னோட 1 வயது காலம் வரல தன்னோட பெற்றோர்களுடைய நடவடிக்கைகளை கவனிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையால சரிவர பேசி பழகும் வரையிலும் ஆன்ம உலகோட தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அவங்களுக்கு சரிவர பேசி பழக வரலுமே தான் எதுக்காக இந்த பூமியில பிறந்திருக்கோம் அப்படிங்கிற நோக்கமும் நினைவுல இருக்கும் அப்படிங்கிறது இவங்க சொல்றாங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்க ஒவ்வொரு ஆன்மாக்கும் துணை ஆன்மாங்கிறது இருக்கும். இந்த 2 ஆன்மாக்களும் ஒரே ஒரே ஒரு தளத்தில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் சில நேரங்களில் அது அவ்வாறு நடக்கிறதில்லை. ஒரு ஆன்மா உயர் தளத்திலையும் அதோட துணை ஆன்மா கீழே ஒரு தளத்திலையும் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப கீழ்த்தளத்தில் இருக்கிற ஆன்மாவானது வேகமாக ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைஞ்சு தன்னுடைய துணை ஆன்மாவோட உயர்தளத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போதைய சூழ்நிலை அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னா, பூமியில பிறப்பெடுத்து மிக வேகமாக ஆன்மீகத்தில் முன்னேறி தன்னுடைய துணை ஆன்மா கூட சேரணும் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. அப்படிதான் சில ஆன்மாக்கள், பெரும்பாலான ஆன்மாக்கள் பூமியில பிறப்பெடுக்கிறாங்க. ஆனால் பூமியில பிறப்பெடுத்ததுக்கு அப்புறம் பெரும்பாலான ஆன்மாக்கள் வழி தவறி போயிடுறாங்க. ஸோ அப்படி வழி தவறி போகிறப்ப மேலுலகத்தில் இருக்கிற அந்த ஆன்மாவோட துணை ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பூமியில இருக்கிற ஆன்மாவோடைய ஆழ்மனதில் தன்னுடைய எண்ணங்களை பதிய வைக்குமாமா. ஆனால் இப்படி செய்கிறப்ப பெரும்பாலும் அந்த எண்ணங்களை அந்த பூமியில இருக்கிற ஆன்மாக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை, அப்படி இல்லைன்னா ஏற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. இது அவங்கள வழிநடத்துறதுக்கு மேலுலக ஆன்மாக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துறதா அவங்க குறிப்பிடுறாங்க. மனிதர்களாகிய நம்ம எல்லாரும் ஒரு வரையறைக்கு உட்பட்டவங்க. அதனால கடவுளோட சில சக்திகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்படியே ஒரு விஷயம்தான் ஆவி உலகத்தோட தொடர்பு கொள்றது. இந்த ஆவி உலகத்தோட தொடர்பு கொள்றத சில மனிதர்கள் இதை பத்தி சரியான புரிதல் இல்லாதனாலேயோ அல்லது ஆவிகளை பத்தி எந்த ஒரு நாலேஜ் இல்லாதனாலேயோ இது ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி இல்லை. ஸோ இந்த சக்தியானது ரொம்பவும் கனிவுள்ளம் கொண்ட மனிதர்களுக்கு கடவுளால் அருளப்படக்கூடிய ஒரு சக்தி. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, மேலுலகத்தினுடைய ஆன்மாக்கள் பூமியில் இருக்க தன்னோட துணை ஆன்மாக்களுக்கு வழி நடத்துறதுக்கு ரொம்ப ஏதுவான ஒரு எஃபெக்டிவான ஒரு கம்யூனிகேஷன் மீடியமாக பார்க்குறாங்க. ஏன்னா தன்னுடைய துணை ஆன்மாக்களுக்கு ஆழ்மனதில் தன்னுடைய எண்ணங்களை பதிய வைத்து அவங்கள வழி நடத்துங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான வே. பட் இது ரொம்ப ஈஸியான வே அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் அவங்க தன்னுடைய துணை ஆன்மாக்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னா, அந்த மேலுலகத்தில் இருக்கிற ஆன்மாவானது தன்னுடைய துணை ஆன்மாக்கோட ஒன்று சேர்றதுக்கு பல 100 வருஷங்கள் ஆகுதான். ஸோ இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஆவிகளுடன் தொடர்பு கொள்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க அதிகமாக பரிந்துரை செய்கிறாங்க. மனிதர்களில் சில பேர் தனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அல்லது தாங்கிக்க முடியாத கஷ்டம் வர்றப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தற்காலிக முடிவா அல்லது தற்காலிக தீர்வா தற்கொலை முயற்சி எடுப்பாங்க. அது மிகப்பெரிய பாவச் செயல் அப்படிங்கிறது இவங்க குறிப்பிடுறாங்க. ஏன்னா நம்ம இந்த பூமியில பிறப்பு எடுக்கணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்றது கடவுள் தான். அதே மாதிரி இந்த பூமியை விட்டு நம்ம எப்போ போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் தான். ஸோ நம்ம இந்த தற்கொலை முயற்சியில ஈடுபடுறதுனால நம்ம கடவுளுக்கு எதிராக செயல்படுறோம். அதாவது கடவுள் நம்மளுக்காக நிர்ணயித்து வைத்த அந்த காலத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு தற்காலிக தீர்வு தேடுறது அந்த கடவுளுக்கு எதிராக நம்ம செயல்படுறதுக்கு சமம். இது ஒரு மிகப்பெரிய பாவச் செயலாக அவங்க குறிப்பிடுறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சப்போஸ் ஒரு 4வது தளத்துல இருக்கோம் அப்படின்னா, மேலுலகத்துக்கு போறப்ப தற்கொலை செஞ்சு மேலுலகத்துக்கு போறப்ப மேலும் கீழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறதா சொல்றாங்க. அதற்கு பதிலாக நம்மளுக்கு வரும் கஷ்டங்களை ஒரு மனதிடத்தோடையும் ஒரு புன்னகையோடையும் அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. அவ்வாறு ஏற்றுக்கிறப்பதான் அந்த கஷ்டத்துலேருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வர கஷ்டங்கள் நம்ம செய்த கர்ம வினையாலையும் நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்காக தான் வருது. ஸோ எனவே அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவித்து தீர்க்கிறதா ஒரு சரியான வழியாக அவங்க குறிப்பிடுறாங்க. இதுக்கு பதிலாக நம்ம தற்கொலை முயற்சி எடுக்கிறதுங்கிறது சரியான தீர்வு இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவ்வாறு தாங்கிக்க முடியாத கஷ்டம் வர்றப்ப ஒன்று முடிஞ்ச அளவு அதை நம்ம ஏற்றுக்க முயற்சி செய்யணும். அப்படியும் முடியல அப்படின்னா
நம்மளோட நம்ம ஒரு உண்மையான மனநிலையோட அந்த கடவுளிடம் பிரார்த்தனை செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பிரார்த்தனைகள் எப்படி அப்படின்னா ரொம்ப எளிமையா ஓரிரு வருண்டிகள்ல முடியக்கூடியதா சிம்பிளான ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. முடிஞ்சா ஒரு 2 சொட்டு கண்ணீரோட அந்த பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறது நம்ம அந்த கஷ்டத்துல இருந்து மேலே வர்றதுக்கு ஏதுவா இருக்கும் அப்படிங்கிறது இவங்க குறிப்பிடுறாங்க. அடுத்ததா நல்ல விஷயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா, இது செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும், இது செஞ்சால் என்னோட கர்ம வினை கலையும் அப்படின்னு, அல்லது இது செஞ்சால் என்னுடைய பௌத்தீக வாழ்க்கையில் அதாவது மெட்டீரியல் லைஃப்பில் எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய சுயநல நோக்கத்தோட செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அதாவது நல்ல காரியங்கள் அப்படின்னு குறிப்பிடல. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒருத்தர் ரோட்டில் ரொம்ப முடியாம நடந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனமுவந்து ஐயோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நீங்களா மனமுவந்து அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா அதுதான் நல்ல காரியம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு இந்த காரியம்னால உதவி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சுயநல நோக்கத்தோட யோசிச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நல்ல காரியம் இல்லை அப்படிங்கிறத இவங்க குறிப்பிடுறாங்க. நம்ம உலகத்துல திருமணங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எதுக்காக அப்படின்னா ஒரு குழந்தைய பெற்றெடுத்து முறையா வளர்ப்பதற்கும் தனி மனிதன் பணிவு சகிப்புத்தன்மை இந்த விஷயங்கள் எல்லாமே கத்துக்கிறதுக்காகவும் நம் முன்னோர்களால வகுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் திருமணம். ஆனா ஆவி உலகத்துல இது மாதிரி எந்த எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் ஆவி உலகத்துல ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒரு துணை ஆன்மாங்கிறது இருக்கும். ஆனா அவங்க திருமணம் செய்துக்கிறது இல்லை. அடுத்ததாக பிரார்த்தனை செய்வதற்கான ஒரு டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கடவுளுக்கு விசுவாசம் இருக்க ஒரு நபரா மிகவும் உண்மையா நேர்மையாகவும் மற்றும் ஒருமித்த மனதோடையும் பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறாங்க. முடிஞ்ச வரல ஒரே இடத்துல இருந்து பிரார்த்தனை செய்யறது ரொம்ப ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிரார்த்தனை ஓரிரு வரிகள் தான் இருக்கணும், நிறைய பக்கமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்க குறிப்பிடுறாங்க. அடுத்ததான் கர்வம் கொள்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன ஆங்கிலத்தில் இதை ஈகோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈகோங்கிறது ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய எதி அப்படிங்கிறாங்க. இது உங்களை நேர்மையான விதத்தில் யோசிக்க விடாமல் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. எப்பவுமே பணிவு இறக்கமுள்ள ஒரு மனிதராக வாழுங்க அப்படிங்கிறத இவங்க குறிப்பிடுறாங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கர்வம் கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்போல்லாம் முடிஞ்ச வரல பணிவாக இருக்க முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த கடவுளோட உதவி இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் பரிதவிச்சு போயிடுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம கர்வம் தேவையில்லாத ஒண்ணு அப்படிங்கிறாங்க. மேலும் இந்த உலகத்துல எது நடக்குனாலும் அது உரிய காலத்துல நடந்தே தீரும். அது வரையிலும் கடவுள் மீது ஒரு நம்பிக்கையோட காத்திருக்க வேணும் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் அப்படி நடக்காம நீங்க நினைக்கிற மாதிரி முன்னாடியே நடந்தா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ எனவே காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கர்வம் மற்றும் கோபம் இந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச வரல தவிர்த்துடு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நீங்க இதோட இந்த காணொலி முடிவடையுது. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த காணொலி பற்றி ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல புத்தகங்களோட ரிவ்யூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்தது ஒரு காணொலியை சந்திக்கலாம்.